நம்ம அதிர்ஷ்டம் எடுத்துட்டு இருக்க குட் பேட் அக்லி படத்துல அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ள இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. குட் பேட் அக்லி படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்று வருது. இந்த படத்தை வர 2025ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் செய்ய பிளான் போட்டிருக்காங்க. மேலும் அன்று அதிர்ஷ்டருடைய பிறந்தநாளும் வருவதால குட் பேட் அக்லி படம் அதிர்ஷ்டருடைய ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டாக அமையும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இதனிடையே குட் பேட் அக்லி படத்திற்கு போட்டியாக தற்போது ரஜினி சாருடைய கூலி படமுமே ரிலீஸ் ஆக உள்ளதாக சொல்லப்படுது. மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை அரசு விடுமுறை மட்டும் இல்லாம வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு தொடர்ந்து வார இறுதி நாட்கள் வருவதால அப்போது வெளியிட்டா படத்திற்கு நல்ல கலெக்ஷனும் வரும் அப்படின்றத கருத்துல கொண்டு அப்போது ரிலீஸ் செய்ய ஐடியா போட்டிருக்காங்களாம். இதற்கு முன்னாடி கடந்த 2019ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிர்ஷ்டருடைய விஸ்வாசம் படமும் நம்ம ரஜினி சாருடைய பேட்டை படமுமே நேருக்கு நேர் மோதிச்சு. அதுல அதிர்ஷ்டர் தான் வெற்றி பெற்றாரு. தற்போது 6 ஆண்டுகளுக்கு பின் நடக்க உள்ள கூலி வர்சஸ் குட் பேட் அக்லி பாக்ஸ் ஆபீஸ் மோதல்ல யார் வெற்றி பெறுவா அப்படின்றத வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். மேலும் கூலி திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவுடன் உருவாகிட்டு இருக்கு. படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் அப்படின்னு தற்போதுல இருந்தே தெரியுது. ஆனா குட் பேட் அக்லி படத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆகையால குட் பேட் அக்லி படத்துடைய ரிலீஸ் தேதியை தள்ளி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.